ஃபால் 2 டெட் பாயிண்டோட ட்ரெய்லர் இன்னைக்கு வந்திருக்கு. ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே சீட்டேஜ்ல நம்மள வச்சிருப்பாங்க போல. வர செப்டம்பர் 2 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம இந்தியன் சினிமால நெக்ஸ்ட் வர போற பேன் இந்தியா படம் தான் ராமாயணா. இதோட ட்ரெய்லர் தமிழ் டப்பிங்கோட இன்னைக்கு வந்திருக்கு. ட்ரெய்லர்ல யாஷோட பொசிஷன் எனக்கு பிடிச்சது. ராமாயணாவை பேஸ் பண்ணி வர எந்த ஒரு படத்துலயுமே ராவணனை இந்த அளவுக்கு சூப்பரா காமிச்சது இல்ல. ட்ரெய்லர்லயே அவரோட லுக்கா இருக்கட்டும் இல்லனா ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே வேற லெவல்ல இருந்தது. அதே மாதிரி சூர்பனகையோட பொசிஷனை ராமாயணா பேஸ் பண்ணி வர சில படங்கள்ல கட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த படத்துல அதை வச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல சில பொசிஷன் எனக்கு சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. இந்த படத்தை இந்தியாவிலே பெரிய பட்ஜெட்னு சொல்றாங்க. பட் மேலே ஸ்டார் விஜய் ஸ்டார் பிளஸ்னு லோகோ போட்டால் இதை ஒரு பக்கா சீரியல்னு எல்லாரும் நினச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். படமா இது எப்படி வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாஷ், ரன்பீர், சாய்பலியோட ஆக்டிங்கில் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. தீபாவளிக்கு இந்த படமா ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறம் மூவில இருந்து ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. இதை ஒரு கிரைம் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. முகின், பிரீத்தி அஸ்ரணி, தானியா ஹோப் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த படம் இந்த ஆகஸ்ட்லேயே ரிலீஸ் ஆகிடும். துல்கர் சல்மானோட ஐம் கேம் படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லரை தமிழ் டப்பிங்லையுமே விட்டுருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஓகேஷான ட்ரெய்லர் பார்த்த ஃபீலை தான் கொடுத்தது. ஆனால் இந்த படத்தோட கோர் பிளாட்டை இவங்க ட்ரெய்லர்ல மறைக்கிறாங்களோங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது. இது RDX டைரக்டரோட நெக்ஸ்ட் மூவி, பிளஸ் முக்கியமாக துல்கர் சல்மானோட மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் இருக்கும்னு நாம நம்பலாம். மூவி ஒரு ஆகஸ்ட் 20 ரிலீஸ் ஆகுது. தமிழ் ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். DC மூவியோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப இது ஒரு ஹிட் ஆர் மிஸ் ஃபீலை தான் எனக்கு கொடுத்தது. ஒன்று இந்த படம் செம்மையா ஓடும், இல்லைனா வீக்கெண்டே காலி ஆகிடும். ரெண்டு பாசிபிலிட்டிஸுமே இந்த படத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இது அருண் மாதேஸ்வரன் மூவி. ஸோ கண்டிப்பாக ரத்தம் திரிக்கிற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்க போகுது. ட்ரெய்லர்லேயே அது கிளியராக சொல்லிட்டாங்க. என்ன ஒன்று, அனிருத்தோட மியூசிக் ஒர்க் இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஆல்ரெடி இந்த படத்தோட ஆல்பம்லேயே அனிருத் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. படம் ஒரு ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பியார் பிரேமா கல்யாண மூவில இருந்து ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இப்போ வந்திருக்கு. பியார் பிரேமா காதல் ஸ்டார் மாதிரியான படங்களை எடுத்த டேரக்டரா இளன். இவரோட நெக்ஸ்ட் மூவி தான் பியார் பிரேமா கல்யாணம். இந்த படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணி லீடாவும் நடிக்கிறாரு. யுவன் மியூசிக் போட்டிருக்காரு. இளன், சான்வே மெக்னா, ராதிகா, MS பாஸ்கர், கீதா கைலாசம், யோகி பாபு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. வர ஆகஸ்ட் 21 இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ப்ரீமியர் ஆக போகுது. இன்ட்ரோ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கவின் நயன்தாராவோட ஹாய் மூவியோட ப்ரோமோ சாங் இப்போ வந்திருக்கு. ஜென் மார்டின் மியூசிக்ல சத்யநாராயணன் இந்த சாங்கை பாடியிருக்காரு. சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மூவி ஒரு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது.